மார்ச் 13ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை ஹாங்காங்கில் நடைபெற்ற அனைத்துலக இளம் புத்தாக்க கண்டுபிடிப்பு போட்டியில் மலேசியாவை பிரதிநிதித்து கலந்து கொண்ட ரவாங் தேசிய மாதிரி தமிழ் பள்ளியை சேர்ந்த மாணவி சஞ்சனா ஜெகதீஸ்வரன் மற்றும் மாணவர் லக்ஷன் சண்முகநாதன் தங்க பதக்கங்களை வென்றதோடு ஹாங்காங் சிறப்பு விருது மற்றும் 800 ஹாங்காங் டாலர் பரிசு தொகையையும் வென்றனர். இந்த குறிப்பிடத்தக்க சாதனை அவர்களின் அர்ப்பணிப்பு, கடின உழைப்பு மற்றும் அறிவியல் மீதான ஆர்வத்தை எடுத்துக்காட்டுகிறது. அவர்களின் கண்டுபிடிப்பான 2-in-1 இலை, உரம் மற்றும் பூச்சி விரட்டி அனைத்துலக அங்கீகாரத்தை பெற்றதன் மூலம் மலேசியாவை உலக அரங்கில் பெருமைப்படுத்தியுள்ளது. அந்த போட்டியில் மலேசியாவை பிரதிநிதித்து கலந்து கொண்ட ஒரே தமிழ் பள்ளியாக ரவாங் தேசிய மாதிரி தமிழ் பள்ளி திகழ்கிறது. இந்த போட்டியில் பல நாடுகளையும் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட குழுக்கள் கலந்து கொண்டன. சஞ்சனா மற்றும் லக்ஷன் ஆகியோரின் வெற்றி தொடக்கப்பள்ளியில் பயின்று வரும் இளம் கண்டுபிடிப்பாளர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என நம்பப்படுகிறது. இந்த வேளையில் இளம் புத்தாக்க கண்டுபிடிப்பு போட்டியில் சஞ்சனா மற்றும் லக்ஷன் ஆகியோரை கலந்து கொள்ள செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொண்ட இளம் அறிவியலாளர் அமைப்பாளர் சண்முகநாதன், அந்த அமைப்பின் ஆசிரியை திருமதி லீலா மற்றும் ரவாங் சீனார் நீலாம் பாலர் பள்ளி ஆசிரியை திருமதி சங்கீதா, பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சரவணன் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி யசோதா மாணிக்கம் ஆகியோருக்கும் சஞ்சனா மற்றும் லக்ஷன் பெற்றோர்கள் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.